சென்னை திருவான்மியூர் அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் விழுந்த காரை ஓட்டியவர் சிறு காயங்களுடன் மீட்பு. திருவான்மியூரில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் காரணம் என பரவிய தகவலுக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் மறுப்பு. விபத்து நடந்த இடத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில்தான் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுகிறது என்றும் விளக்கம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வைகை ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சித்திரை திருவிழாவை ஒட்டி ஆற்றின் கரை மற்றும் ஆற்றுக்குள் அமைக்கப்பட்ட ராட்டினங்கள் நீரில் மூழ்கின. வரும் 23ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் வாகனங்கள் சேதம். அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மதயானை என்ற புத்தகத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும் முயற்சி தொடரும் என்றும் பேச்சு. டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறை விசாரணை. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், வங்கி பண பரிவர்த்தனை உள்ளிட்டவை குறித்து விசாரணை. அமலாக்கத்துறை சோதனைக்கு வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கண்டனம். அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை நடத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு. சேவூர் ராமச்சந்திரனின் மனைவி, மகன்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய விவகாரம் திமுக அரசின் பழிவாங்கும் செயல் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொள்ளாச்சி அருகே அரசம்பாளையத்தில் தனியார் ஆலையில் இரும்பு கேட் சரிந்து விழுந்து கோர விபத்து. கேட்டிற்கு அடியில் சிக்கிய 2 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயத்துடன் மீட்பு. ஆபரேஷன் சிந்தூரின் நோக்கம் குறித்து விளக்கமளிக்க வெளிநாடு செல்லும் எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களின் விவரங்கள் வெளியீடு. திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேனியா, லாத்வியா மற்றும் ரஷ்யாவுக்கு பயணம். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. விறுவிறுப்பான காட்சி அமைப்பால் ரசிகர்கள் மத்தியில் எகிரும் எதிர்பார்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை விண்ணில் ஏவப்படும் PSLV C-61 ராக்கெட் இறுதிக்கட்ட பணியான 22 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. மகளின் குடும்பத்தை பிரித்தவள், சித்திரவதை செய்த மாமியார் என்ற புதிய வேதனையை என் மீது சுமத்தாதீர்கள். நடிகர் ரவி மோகனை மகனாகவே கருதியதாகவும் அவரது மாமியார் சுஜாதா வேதனை. பெங்களூரு, கொல்கத்தா அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி மழையால் ரத்து. புள்ளிப்பட்டியலில் பின்தங்கிய கொல்கத்தா அணி வெளியேற்றம்.